புத்தாண்டுக்காக உறவினர் வீடுகளுக்கு சென்ற 10 பேர் நேற்று மாலை 3 மணியளவில் தெதுரோயாவில் அனர்த்தத்துக்குள்ளாகினர். முதலில் முதியவர் ஒருவர் நீரில் மூழ்கி அனர்த்தத்துக்குள்ளானதாக அங்கிருந்தவர்கள் கூறுகின்றனர். ஏனையோர் அவரை காப்பாற்ற சென்றுள்ளனர். அயலவர்கள் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து நீரில் மூழ்கிய இருவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அந்த நேரத்தில் 8 பேர் காணாமல் போயிருந்தனர். காணாமல் போன 8 பேரில் 2 நேற்று மீட்கப்பட்டனர். எனினும் அவர்கள் உயிரிழந்த நிலையிலேயே மீட்கப்பட்டனர். ஏனைய 6 பேரின் சடலங்களும் இன்று மீட்கப்பட்டன. நேற்று முன்தினம் 7 பேர் கடவத்தையிலிருந்து கொபேகனே அம்பலையாகம பகுதிக்கு உறவினர் வீடொன்றுக்கு சென்றிருந்தனர். நேற்று மாலை அனைவரும் இணைந்து நீராடுவதற்காக தெதுரோயாவின் அம்பலையாகம கூரடியாகமுல பகுதிக்கு சென்றுள்ளனர். 15 பேர் இவ்வாறு சென்றுள்ளனர். நீரில் மூழ்கியவர்களை காப்பாற்ற கிராம மக்களும் பெரும் பிரயத்தனங்களை மேற்கொண்டனர். மீட்கப்பட்ட 2 பெண் ஒருவர் தற்போது நிக்கவரெட்டிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கொபேகனே ஹங்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகரான 39 வயதான சமீர பிரதீப் புஷ்பகுமார, அவரது 34 வயதான மனைவி, 9 வயதான பிள்ளை மற்றும் 72 வயதான தந்தை ஆகியோரே உயிரிழந்தனர். சமீரவின் சகோதரனின் மனைவியான ஹெங்கமுவைச் சேர்ந்த 42 வயதான நிரோஷா லக்மாலி, அவரது 13 வயதான மகன் மற்றும் 70 வயதான தந்தை ஆகியோரும் உயிரிழந்தவர்களில் அடங்குகின்றனர். 18 வயதுடைய மாணவன் ஒருவரும் இந்த துயரச் சம்பவத்தில் உயிரிழந்தார். தெதுரோயாவின் குறித்த பகுதி சுமார் 35 அடி ஆழமானது என போலீசார் கூறுகின்றனர். ஆற்றின் அடிப்பகுதியில் உள்ள மணல் கலந்த சேற்றுத்தன்மையும் இந்த விபத்துக்கு காரணமாகும். நிக்கவரெட்டிய நீதவான் சந்தனலேனகே சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். நேற்றைய தினம் கொபேகன அம்பலையாகம பகுதியில் தெதுரோயாவில் மூழ்கி உயிரிழந்த 8 பேரின் சடலங்களும் தற்போது மீட்கப்பட்டுள்ளன. தற்போது குறித்த சடலங்கள் தொடர்பான நீதவான் விசாரணைகள் தெதுரோயா ஆற்றுப்பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் பின்னர் சடலங்கள் நிக்கவரெட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. நாளை மற்றும் நாளை மறுதினம் வார இறுதி நாட்களாகும். புத்தாண்டுக்காக பயணங்களை மேற்கொள்ள முடியாதவர்கள் இந்த பயணங்களில் ஈடுபட திட்டமிட்டிருக்கலாம். அவதானமாக இருக்குமாறு நியூஸ் ஃபர்ஸ்ட் நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றோம். உயிரை விட பெறுமதியானது வேறொன்றும் இல்லை.